அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை இதுக்குன்னா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி உள்ள வெஜிடபிள் குருமா பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி செய்யறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். குருமா செய்கிறதுக்கான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். தேங்காய், பிரிஞ்சி இலை 1, பச்சை மிளகாய் 2, ஏலக்காய் 1, கசகசா கொஞ்சமாக 1 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வச்சுக்கோங்க. அப்புறம் சோம்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில். தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட், கொத்தமல்லி. மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அப்புறம் தூள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா உப்பு, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா. இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு முக்கியமானது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் பச்சை பட்டாணி ஊற வச்சது. குருமா வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கி விடலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்பலாம் வெங்காயம் வதங்க வேணாம், கலர் சேஞ்ச்லாம் ஆக வேணாம். இப்போது தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா அடியில் ஒட்டிக்கும். அதனால் கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுவும் குக் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் சேர்க்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு இப்போ இதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள், இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். நல்லா மசாலா அந்த காய்கறியில் ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டாணி நான் இப்போ சேர்க்கலை, ஏன்னா பட்டாணி முன்னாடியே சேர்த்துட்டா உங்களுக்கு அது ஊற வச்சது வேறு, அது கொலன்னு போயிடும், நல்லா இருக்காது. அதனால் அது லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், நல்லா வேகிற அளவுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு மூடிடலாம். 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் போதும் இது வேகிறதுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். உருளைக்கிழங்கு, கேரட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் பட்டாணியை சேர்த்துக்கலாம். நான் பட்டாணி நிறையா தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ள பசங்க எல்லாம் பட்டாணியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கனால பட்டாணி நிறையா தான் சேர்த்துருக்கேன். 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் போதும் இது வேகிறதுக்கு. காய்கறி எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இருக்கல அதை சேர்த்துக்கலாம். இதில் பொட்டுக்கடலை போட்டிருக்கனால உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும், நிறைய குவான்டிட்டியும் கொடுக்கும். அதனால் பொட்டுக்கடலை சேர்த்து செய்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள் குருமா எவ்வளோ கெட்டியாக இருக்குது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தேங்காவோட பச்சை வாடைலாம் போயிருக்கும், பொட்டுக்கடலை எதனா போட்டிருக்கோம், அந்த வாடைனா போயிருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்திக்கான குருமா ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு.
குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப திக்காகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.